கன்னி ராசி நபர்களுக்கு 2025 குரு பெயர்ச்சி பலன். இந்த 2025 மே மாசத்துல 15ஆம் தேதி வாக்குல குருவான கிரகம் கன்னி ராசிக்கு 10ஆம் இடம், இல்லை கன்னி ராசிக்கு மறு ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி நபர்களுடைய அதிபதியான புதனுடைய இன்னொரு ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு புதன் பெயர்ச்சி. அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலகட்டங்கள் 10ஆம் இடத்தில் குரு. ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, 10ல குரு பதவி காலி. இங்க பதவி காலிங்கிறத விட பதவி மாற்றங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு பாசிட்டிவான வார்த்தையா இருக்கும். பதவி காலிங்கிறது ஒரு மாதிரியா ஒரு வார்த்தையானது அப்படி இருக்கும், அது இப்படி வேணாம். 10ஆம் இடத்தோட குரு, 10ல வரக்கூடிய குரு பதவியில் மாற்றம். கன்னிக்கு 10, இந்த 10ல இருந்து தனஸ்தானம் 2, நேர் பார்வையாக 4ஆம் இடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம், கன்னியின் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்ப இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆக 2, 4, 6 இதெல்லாம் 10ல இருந்து பார்வையின் மூலியமா பார்த்து ஒரு பலன். கன்னி ராசிக்கு குரு எந்த கிரகம்? 4 மற்றும் 7, 4ஆம் இடத்த விஷயங்கள், ஒரு சொத்து சுகம், பொருள், உயர்கல்வி அமைப்புகள், கல்வி அமைப்புகள், பெரிய படிப்பு. அடுத்ததாக வாழ்க்கை துணை, பார்ட்னர்ஷிப்பு, லைஃப் பார்ட்னர், கூட்டாளி, கூட்டு சேர்க்கை, உங்க கூட சேருபவர்கள், உங்களை தவிர மற்றவர்களை குறிக்கக்கூடிய இடம் 7, திருமணம், மாரகம், இது எல்லாமே சேர்த்து தரக்கூடிய கிரகம் குரு 10ல வருது. அப்போ மிதுன இடத்துக்கு வரக்கூடிய குரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கெடு விஷயங்கள்லாம் செய்ய போறது இல்லை. மாறாக சுய ஜாதக அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தெல்ல தெளிவாக வேலை செய்கிற சூழ்நிலையாக மாறிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல வரக்கூடிய குரு கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை சுய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு, இந்த நபர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கு மேற்பட்ட நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஜாதக ரீதியாக ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு இப்போதைக்கு ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பிக்கிற நேரத்தில் குரு பெயர்ச்சி நடக்குது. அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பதவி என்பது இங்கே ஒன்றும் அரசாட்சி பதவியோ எம்பி எம்எல்ஏவோ அப்படிலாம் தனியாக பெரிய பதவி நீங்கள் எடுத்துக்க வேணாம். பதவி என்பது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஒரு பதவி கையில் வச்சுருக்கீங்க. ஒரு டிரைவராக இருக்கலாம், புரியுங்களா, ஒரு மளிகை கடையை வச்சுருக்கலாம், ஓனராக இருக்கலாம், ஒரு இடத்துக்கு தலைவராக இருக்கலாம், எம்பி எம்எல்ஏ, அரசியல் லெவலு அதிகாரிகள், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு பதவின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க பதவி தான் சொல்கிறோம். இன்னைய நிலைமைக்கு இன்னைக்கு பொழப்புக்கு ஒரு பதவியில் இருப்பீங்க. அப்போ அந்த பதவி உங்களுக்கு மாற்றப்படும். பதவி மாற்றப்படுவதனால் எப்படி? ஒரு வருமானம் பெருகும், ஒரு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கஷ்ட நிலைமையிலேருந்து ஒரு 4 காசு பாக்கெட்டில் தங்குற மாதிரியான சூழ்நிலை. அந்த பார்த்துக்கிட்டு இருக்க பதவிக்கு மேலும் கொஞ்சம் வலு சேர்ப்பதாக சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைவது. இப்போ இதெல்லாம் ஜாதக அமைப்பு நல்லபடியான ஒரு மூமெண்ட் இப்போ வருது அப்படின்னாக்கா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பதவி மாற்றத்தை கொடுக்கும். கரும்பு திங்க கூலி அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. அதே சமயம் ஜாதக அமைப்பு இப்போதைக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜாதக ரீதியாக சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட கன்னிராசி நபர்கள் வர்றீங்கன்னாக்கா, இந்த குரு பெயர்ச்சி அப்பயும் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து கீழே தள்ளிவிடும். தெரியாமல் போய் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு தெரியாமல் போய் நான் விழுந்துட்டேன், எதிர்பார்த்தது நடக்கலை, பழசே பரவாயில்ல, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெடு விஷயமாக பதவியில் மாற்றத்தை கொடுத்து
தவறான வழிநடத்தல் அப்படிங்கிறது மாறிடும். சுய ஜாதக அமைப்பு எல்லாருக்கும் நல்லதான இப்போதைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கெடுதலாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரவர் குடுப்பனைக்கு ஏற்ப அப்படி வச்சுக்கிங்க. ஸோ சுய ஜாதக அமைப்புடன் குரு பயிற்சி பலனை உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இப்போ 10ல் குரு வரக்கூடியது 2ஆம் இடத்தை பார்க்கும். எப்படியாக இருந்தாலும் ஒரு வருமானம், பணம் பாக்கெட்டில், தொழிலோ வேலையோ அப்படிங்கிறது கன்னிராசி நபர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது மையப்படுத்திக்கலாம். குடும்ப விவகாரங்கள், குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லை, 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், ஒன்றும் ஒற்றுமையே கிடையாது. ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கு குடும்பமே அப்படின்னு ஒரு சலசலப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த குடும்ப அமைப்புகளில் உள்ள சலசலப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக, நீங்கள் இது வரைக்கும் பேசி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம பேசினாலே இந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லை ரிவர்ஸ் ஆகிடுது, இல்லை நம்ம ஹையாக நல்லா பேசுகிறோம், அதுக்கான ரிசல்ட்டு கீழே போயிடுது. பேசாமல் இருந்தால் சில விஷயங்கள் பாதகமாக ஹையாக போயிடுது, நமக்கு ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது, பேசியிருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஸோ பேசி புண்ணியம் இல்லாமல் போயிட்டு இருக்குது, பேசுறதுனாலையும் புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் குளறுபடியோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற கன்னிராசி நபர்களுக்கு இந்த குரு பேச்சு ஒருபாடு நீங்கள் பேசினால், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முக்கியமான நேரத்தில் கொஞ்சம் மௌனம் காத்தா கூட அதில் ஒரு அர்த்தமாக மற்றவர்கள் எடுத்துப்பாங்க. ஆக உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் 7ஆம் பார்வையாக. உயர்கல்வி ரீதியாக கல்வி அமைப்புகளில் கன்னிராசி நபர்களுடைய கல்வி அமைப்பு எடுத்துக்கலாம். புதுசாக படிக்கணும், வேலைக்காக படிக்கணும், 1 இயர் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது கேட்டகரியில் இருக்கிறீங்கனாக்கா இந்த உயர்கல்வி அமைப்புகள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கை கொடுக்கும். புதுவிதமான ஒரு படிப்புகள் எடுத்து படிக்கிறது, ஒரு சில நபர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறது, ஆன்லைன் படிப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள். ஸோ கல்வி அமைப்புகளில் உங்களுக்கு சக்ஸஸ் இந்த 1 இயருக்குள்ளே படித்து பாஸ் ஆகி ஒரு பட்டம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்தது நீங்கள் அதை வச்சு மேலே வந்து பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது படிப்பு மூலியமாக உங்களுக்கு உண்டு. அதே சமயம் உயர்கல்வி அமைப்புகள்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி, சொத்து விஷயத்தில் பார்த்துடலாம். சொத்து விஷயத்தில் வந்து வாங்குவீங்களா விற்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணணும். பார்ட்னர்ஷிப் அமைப்புகள் கை கொடுக்காது, ஒத்து வராது. பார்ட்னர்ஷிப் அமைப்புகள் கை கொடுக்காது. இண்டிவிஜுவலாக நீங்களே எல்லா விஷயத்தையும் விசாரித்து சொத்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். விற்கிறதும் அப்படி தான், அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயத்தை விற்க தேவையில்லை, நீங்களே நேரடியாக விற்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 6ஆம் இடத்தை, மிக முக்கியமாக 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இந்த 6ம் 10ம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒற்றுமை வரும். பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் கன்னிராசி நபர்கள் முக்கியமாக ஒரு கணக்கு எழுதக்கூடிய இடத்துல, இல்லை ஒரு குறிப்பு எடுக்கக்கூடிய, ஒரு விஷயத்தை சேவிங் பண்ணக்கூடிய, ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் லெவலில் இருப்பீங்க. நிறைய இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த மாதிரி அசிஸ்டண்ட் ஒரு 4 பேருக்கு வந்து கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கன்னிராசி நபர்கள் இருப்பீர்கள். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவியில் மாற்றங்கிறது அவர்களுக்கு சீக்கிரமாக இந்த காலகட்டத்துக்கு உட்பட அமையும். அப்போ குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு வருது. புதிதாக வேலை தேடுபவர்கள், வேலையை விட்டுட்டு இருப்பவர்கள், நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், சம்பளத்தை மையப்படுத்தி ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், இல்லை சம்பளம்லாம் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் நிம்மதியாக ஓய்வாக தனியாக நிறைய டார்ச்சரு இந்த மாதிரி விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், ஊர் வேலையெல்லாம் இழுத்து போட்டு, பிரயோஜனம் இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு 5 காசுக்கு எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அடுத்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதுலேருந்து நான் விட்டு விலகி இண்டிவிஜுவலாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படிலாம் ஒரு வேலையில் ஒரு தெளிவு நிம்மதி வேணும் அப்படின்னு ஒரு புலம்பிகிட்டு இருக்கிற கன்னிராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி ஒருபாடு ஒரு சாதகமான சூழ்நிலை வேலை விஷயத்தில் உண்டு. அதே சமயம் கடன் விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கும். 6ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால கடனை கட்டி 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 ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. கடனை கட்ட முடியும். இது வரைக்கும் கடனை கட்ட முடியாமல் திணறி கொண்டு இருந்த கன்னிராசி நபர்கள் இதற்கு மேற்பட்டு
அந்த இஎம்ஐ கடனை கட்டுறது, ஏதோ 4 பேருக்கு எதுவுமே கொடுக்க முடியலனா கூட இது வரைக்கும் கொஞ்ச நாச்சும் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கன்னிராசி நபர்களுக்கு ஏற்பட போகிறது. ஆக கடன் ப்ராப்ளங்க சால்வ். ஸோ 10ல் வரக்கூடிய குரு சுயஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லா விதத்திலையும் மாற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக ஏற்றமாக அமையும். சுயஜாதக அமைப்பில் ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க, இல்லை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கூட இந்த குரு பயிற்சி ஒரு யானை தலையில் காலை தூக்கி வச்சபோது ஒரு அழுத்திட்டு அதுவே ஒரு டிப்ரெஷனாக மாறிடும், கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓன் ஜாதகம் வெரி இம்பார்ட்டன்ட். 10ல் குரு பதவியில் மாற்றம்.